திரு செந்தில், தாவேக்கால அதிமுக கரைந்து கொண்டே இருக்கிறதா இல்லை அது அப்படியான ஒரு தோற்றப்பிழை மட்டும்தான் இருக்குதா? இல்லை கிட்டத்தட்ட அது அப்படித்தான். அது தோழர் ரகு சொன்னது போல நானுமே தேர்தலுக்கு முன்பாக இருந்து அந்த கருத்தை வச்சுட்டு வந்தேன். அவர் சொன்ன மாதிரி நானும் கணித்ததில் தவறியது அது ஒன்று தான். எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் தவறி போனது. மற்றபடி அஇஅதிமுக தேர்தலுக்கு பிறகு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஏன் அந்த கவலையை வச்சோம் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களை அவர் புகழ்ந்தார், மேடம் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்தார். எங்கேயுமே அஇஅதிமுக அவர் கிரிட்டிசைஸ் பண்ணலை. அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன வார்த்தையை சொல்லி தீய சக்தி, அது எம்ஜிஆர் சொன்ன வார்த்தைன்னு சொல்லி அந்த கிரிட்டிசிசத்தை சமீப காலங்களாக அதிமுகவே சொல்லாத அந்த கிரிட்டிசிசத்தை திமுகவை நோக்கி வைத்தார். இதெல்லாமே அதிமுகவை தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒன்று தான். இப்படி பிரிச்சுக்கலாமே, தேர்தலுக்கு முன்பு, அதாவது தேர்தலில் அவர் பெற்ற வாக்குகள் இருக்குல்ல, புதிய வாக்குன்னு எதுவும் கிடையாது. 80 விழுக்காடு வாக்கு ஏற்கனவே இருவரும் திராவிட கட்சிகளும் வைத்திருந்த வாக்கு, அது 70 விழுக்காடாக குறைந்து விட்டது அப்படிங்கிறதான் பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். 70 அது குறைஞ்சிக்கிட்டு வருது. அதாவது இருவரும் திராவிட கட்சிகளும் வைத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் குறையுது, வேற யாரோ தேர்ட் ஃப்ரெண்டுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நகருது அப்படின்னாரு. இப்போ நீங்கள் அது 80ஓ 70ஓ வச்சுக்கோங்க. இப்போ விஜய் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு இருக்குல்ல, இது கடந்த தேர்தலில் திமுகவிற்கு விழுந்த வாக்குகளையும் அவர் பெற்றிருக்கிறார், அஇஅதிமுகவிற்கு விழுந்த வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். அப்போ வாக்காளர்கள், திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்களித்த வாக்காளர்கள் தேர்தலில் விஜய் பக்கம் நகர்ந்திருக்கிறார்கள் கொஞ்சம். அதில் அதிகமாக அதிமுகவிற்கு வாக்களித்த வாக்காளர்கள் நகர்ந்திருக்கிறார்கள், கொஞ்சமாக திமுகவிற்கு வாக்களித்த வாக்காளர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு நிர்வாகிகள் நகருகிறார்கள். ஸோ இதான் ஃபேக்ட். தேர்தலுக்கு முன்பு வாக்காளர்கள் நகர்ந்திருக்கிறார்கள், தேர்தலுக்கு பின்பு ஆட்சி கட்சி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நிர்வாகிகளே என்ன செஞ்சிடலாம், அங்கே போயிடலாம். இப்போ அதிமுக நடக்காத ஏன் அதிமுக நடந்துகிட்டு இருக்கு? எஸ், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக மட்டும் இல்லை, இப்போ தேர்தல் தோல்வி அடையலாம் இடதுசாரிகள், ஆனால் இடதுசாரி இயக்கங்கள் யாரும் போய் நினைச்ச மாட்டாங்க, இணைய மாட்டாங்க. 10, 13, 14 வருஷமா பாஜக இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் பாஜக போய் சேர்ந்துருவாங்களா என்ன? சேர மாட்டாங்க. ஏன்னா சித்தாந்த பிடிப்புன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் திமுகவாக இருக்கட்டும் அல்லது இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், சித்தாந்த வலிமை கொண்ட இயக்கங்கள் ஒன்று. நீங்கள் 1000 வாரிசு அரசியல் என்று கிரிட்டிசைஸ் பண்ணாலும் வலிமையான ஒரு தலைமையின் கீழ் அவர்கள் ஒன்றுபட்டு நின்றுவாங்க. அஇஅதிமுகவுடைய ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான், வசீகரமான தலைமை. அந்த தலைமையினுடைய மரணத்திற்கு பிறகு அங்கே எல்லா காலங்களிலும் சிக்கல் எழுந்திருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஜே அணி ஜானின்னு பிரிஞ்சு இதே மாதிரி ஆச்சு. அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. ஜெயலலிதா மேடம் அப்படிங்கிற ஒரு வசீகரமான தலைமை அவர்களுக்கு கிடைத்தது, அவருடைய ஆளுமையில் அது நின்றுடுச்சு. ஆனால் அதன் பிறகு கெடுவாய்ப்பாக அந்த மாதிரியான ஒரு வசீகரமான தலைமையோ ஒரு எல்லோரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய தலைமையாகவோ அது இல்லாத நிலையில் அது ஒரு சிக்கலை சந்திச்சுது. அப்போ அங்கே அந்த மாதிரியான வசீகரம் இல்லை, ஆளுமை இல்லை. ஒன்று. திமுக எதிர்கட்சி, திமுகவில் சேரவே மாட்டேன் அல்லது திமுக எனக்கு பிடிக்காது நினைக்கக்கூடிய அஇஅதிமுக நிர்வாகிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு யார் தான் இனிமேல்? தாவேகா தான். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டார். எம்ஜிஆர் புகழ்றாரு, ஜெயலலிதா புகழ்றாரு. இன்னும் கூட செங்கோட்டையினால யார் புகைப்படத்தை பாக்கெட்டில் வச்சுக்க முடியும்? ஜெயலலிதா மேடம் புகைப்படத்தை பாக்கெட்டில் வைத்துக்கொள்ள முடியும். பட் செங்கோட்டையன் சட்டைப்பையில் ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படம் இருப்பதற்கு அனுமதித்த திரு விஜய் அவர்கள் அம்மா உணவகத்தில் ஜெயலலிதா படம் இருப்பதை அனுமதிக்க மாட்டார். அதெல்லாம் அதிமுக காரங்க யோசிக்கவும் மாட்டாங்க, விட்டுருங்க ஏன் அகற்றுறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. திமுக ஆட்சியிலே அது இருந்துச்சு, ஜெயலலிதா அம்மா படம். பட் இன்னைக்கு அகற்றி விட்டார்கள், இருக்கட்டும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு 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 யாரோ ஒரு லீடர்ஷிப் தேவை, ஒரு தலைமை தேவை. அவங்க எம்எல்ஏ ஆகணும், அடுத்தது ஏதாவது உள்ளாட்சிகளில் பதவி வரணும், இல்லை அடுத்த வாட்டி ஒருவேளை மீண்டும் விஜய் வெற்றி பெற்றால் அதில் அமைச்சராகலாம். இந்த ஆசையில் ஒரு பெரும் கூட்டம் தாவேக்காவை நோக்கி ஓடுகிறது. ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தாவேக்காவுக்கு தான் சிக்கல். ஆக்சுவலி போகிறவங்களுக்கு நல்லது. தாவேக்காவுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிர்வாகிகள் புதுசாக கிடைப்பாங்க வேலை செய்கிறதுக்கு. மைனஸும் அதுதான். ஏன்னா நீங்கள் இந்த பேக்கேஜ் இனிமேல் சுமக்கணும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த இமேஜ் ஒன்று இருக்குல்ல, நான் தூய சக்திப்பா, 2 அதிமுக திமுக மாதிரி கிடையாதுப்பா அப்படின்னு நீங்கள் ஒன்று கிளைம் பண்ணீங்கல்ல, மக்கள் ஆமாம் திமுக அதிமுக இருக்கிற மாதிரி மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அவர் இவர் இந்த பிக்கல் பிடுங்கல் இதெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல. இப்போ இவங்க எல்லாம் திருப்பி அங்கே போய் சேர்ந்தாங்கன்னா இவர்கள் எல்லாரும் யார்? நான் 2 கட்சியும் சேர்த்தே சொல்கிறேன். ஒருவேளை திமுகலேருந்து யாரும் போனால் கூட எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். இருவரும் திராவிட கட்சிகளின் மீதும் இங்கே நீங்கள் என்ன குற்றச்சாட்டை வச்சிங்களோ அதில் ஒரு திராவிட கட்சிகளில் இருந்து நீங்கள் யார் மீது குற்றச்சாட்டு வைத்தீர்களோ அந்த குற்றச்சாட்டுக்குள்ளானவர்கள் எல்லாம் நீங்கள் உங்ககிட்ட சேர்த்துக்கிறீங்க. இல்லை, இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி செங்கோட்டையன் மேலே, கூப்பா கிருஷ்ணன் மேலே, விஜய் நிறுத்தின வேட்பாளர்கள் மேலே வச்சு பேசி அலசி ஆராய்ஞ்சு மக்கள் அந்த பக்கம் நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எப்படி திருப்பி ஒரு செங்கோட்டையன் முன்னாரு, ஒரு கூப்பா கிருஷ்ணன் முன்னாரு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படி சாரசாரியா போலையே. இல்ல, வேட்பாளர்களே ஒரு சில பேர் திமுக அதிமுகல இருந்து ஊழல் பின்னணி, குற்ற பின்னணி உள்ளவர்கள் 106 பேர்னு கணக்கெல்லாம். அதிகமான குற்ற பின்னணி உள்ள வேட்பாளர்கள் எம்எல்ஏக்கள் தாவேகா எம்எல்ஏ தான்.
போறாங்கல்ல. பட் அது இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. ம். நீங்க ஒரு எலெக்ஷன்ல அந்த ஸ்வீப் போயிடும் சார். ம். இனி மக்களுக்கு தெரியும்ல. இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே எங்க எம்எல்ஏ யார் சார் அப்படின்னு கேக்குறாங்கல்ல. ம். இப்ப போக்குவரத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியுது. ம். அவர் வந்து போய் மக்களை சந்திச்சு பேசுறாரு. எனக்கு வயிறு பசிக்குது, உனக்கு நீ சாப்பிட்டுட்டேங்கிறாரு. இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்கல்ல. ஒரு அமைச்சர் சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையானே தெரியாம தன்னுடைய துறை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாசம் டைம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. உடனே போய் அவரை விமர்சிப்பது என்பது அரசியல் அறமற்ற ஒன்று, அதுல நானும் உடம்புறேன். ஆனால் தன் துறை எது என்பதை தெரிந்து கொள்வதற்கு 6 மாசம் டைம் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ அதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல, என்னப்பா இப்படி இருக்கிறாங்க, நம்ம என்னமோ நினைச்சோம். அப்போ எல்லாரும் ஓட்டு போட்டது மொத்தமாக எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா விசில் விஜய் அப்படிங்கிறதுக்கு ஓட்டு போட்டாச்சு. இனி அப்படி பார்க்க மாட்டாங்க. இனி என் வீட்டுக்கு கரண்ட் வரல, என் வீட்டுக்கு தண்ணி வரல, எங்க வீட்டுக்கு பிரச்சனை அப்படிங்கிற இடத்துல வருகின்ற பொழுது நீங்க இன்னொரு பக்கம் குதிரை பேரத்தை நடத்துகிறீர்களா, அதிமுக உடைக்கிறீர்களா, அதிமுக எம்எல்ஏக்களை வாங்குறீங்களா, என்ன சார் நடக்குது? எந்த எம்எல்ஏவையும் ஆஃபர் கொடுத்து நாங்க கூப்பிடல, அவங்களா தாவேக்காவில் வாழ்நாள் முழுவதும் பயணிக்க வருகிறார்கள் அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசுறாரு. எப்படி சார் சொல்லுவாரு? வேற எப்படி சொல்லுவாரு சார்? அதிமுகலேருந்து திமுகவில் போய் சேர்ந்தாங்கல்ல, அவங்களும் என்னவா சொல்லுவாங்க? திமுகவின் கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு அவருடைய தலைமையை விரும்பி ஏற்றுக்கொண்டு வந்தேன். காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு போறவங்க என்ன சொல்லுவாங்க? இதே தான் சொல்லுவாங்க. அதே தான் இன்னைக்கு அதிமுகலேருந்து தாவேக்காவுக்கு போறவங்களும் அவர்களாக விரும்பி என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். இந்த விருப்பம் ஏன் 1 மாசத்துக்கு முன்னாடி வரல? மக்கள் முடிவுக்கு நான் ஒன்று கேட்குறேன். ஒருவேளை தாவேக்கா ஆட்சி கட்சியாக வரல சார், விரும்பி போயிருப்பாங்க. அது என்ன ஒரே மாசத்துல உங்க விருப்பம்? 1 மாசம் கூட இல்லை, ஒரே வாரத்துல தேர்தல் ரிசல்ட் வந்து அவர் ஆட்சி அமைத்த உடனே உங்களுக்கு வந்து அவர் தலைமையின் மீது அப்படின்னு ஈர்ப்பு. அவர் எதிர்கட்சியாக இருந்தாருன்னா நீங்க போயிருவீங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ஆட்சி கட்சியாக இருக்கணும், ஆளுங்கட்சியாக இருக்கணும். சரி, இப்போ ஆளுங்கட்சியாக ஏன் இருக்கணும்? ஏன் ஆளுங்கட்சியில் போய் ஐக்கியமாகணும்? மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் சிலர் சொல்றாங்க, ஆளுங்கட்சியில இருந்தா அப்படின்னு. யாருடைய மக்களுக்கு? தொகுதி மக்களுக்கு அப்படின்னு நான் நம்புறேன். தமிழரசன் சாரும் நம்பட்டும், மக்களும் நம்பட்டும். தொகுதி மக்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தால் நீங்க நன்மை செய்ய முடியாதுன்னு ஒரு நன்மை செய்ய முடியாதா? என்ன சார், நீங்க உங்களுக்கு நன்மை செய்து கொள்வதற்காக நீங்க போறீங்க. அதான் ஃபேக்ட், அதான் உண்மை. அதனால இது எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரிந்த ஒன்று. ஏதோ ஒரு இடத்துல அஇஅதிமுக தாவேகாவில் அது கரைகிறது அல்லது கரையை தொடங்கி விட்டது அப்படிங்கிறது உள்ளபடியே கவலைக்குரிய விஷயம். அது எடப்பாடி பழனிசாமியால மீட்டெடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா சார்? எடப்பாடி பழனிசாமியால மீட்டெடுக்க முடியுமான்னா எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஒரு இடத்துக்கு நகரணும் சார். நான் என்ன சொல்றேன், நீங்க இப்போ விட்டுருங்க. இப்போ ஓபிஎஸ் திமுக கொண்டார், அப்பத்துலேருந்து எந்த டிமாண்டும் இல்லை நான் வர்றேன்னு ஓபிஎஸ் விட்டுட்டீங்க. டிடிவி தினகரனோட சண்டை, சசிகலா அம்மையாரோட சண்டை. சசிகலா அம்மையார் 2021 எலெக்ஷனில் என்ன சொன்னாங்க? திமுக வந்து விடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்துக்காக நான் அமைதி காக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அமைதியா இருந்தாங்க. உங்களுக்கு தான் ஆக்சுவலி மறைமுகமாக சப்போர்ட் பண்ணாங்க. டிடி தினகரன் கூட அவங்க சப்போர்ட் பண்ணல. நீங்க யாரையுமே வேண்டான்னு எல்லாரையும் நீங்க என்ன செய்றீங்க? நீக்கிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் எப்படி நீங்க வலுப்படும்? நீங்க வர்றவங்கள அரவணைக்கணும்ல, நீங்க எல்லாரையும் நீக்கிறீங்க. எல்லாரையும் நீக்கிட்டு நான் என்ன சொல்றேன், மேடம் ஜெயலலிதா அவர்களே அவங்க மீது மிக கடுமையான வாசகங்களை, மிக கடுமையான விமர்சனங்களை வைத்த பல்வேறு ஆளுமைகளை பின்னாட்களில் அவர் கட்சியில் இணைத்துக் கொண்டார். ஐயா காளிமுத்து அவர்கள் வைக்காத விமர்சனமா, ஐயா PH பாண்டியன் அவர்கள் வைக்காத விமர்சனமா, எல்லாரையும் அவர் பண்ணிட்டாரு. அப்ப அரசியல்ல நீங்க அப்படி பார்க்க முடியாதுல்ல. அப்போ உங்கள் மீது அப்படி விமர்சனம் வைக்கிறாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை? நீங்க ஒரு இயக்கத்தை காப்பாற்றணும்னா எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே முடியும். ஒரு திராவிட இயக்கம், 1/2 நூற்றாண்டு காலத்தை கடந்த இயக்கம். இன்னும் சொல்றேன் சார், திமுக கூட என்ன நினைக்குது தெரியுமா? தனக்கு போட்டியாக தாவேக்கா இருப்பதை அது விரும்பாது. தனக்கு போட்டியாக 1/2 நூற்றாண்டு கால அனுபவம் வாய்ந்த அதிமுக சண்டை வைத்தான் திமுகவே விரும்பும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்ன செய்றீங்க? நீங்க அது பலவீனப்படுவது உங்களுக்கு பொறுப்பு இருக்குதா இல்லையா? சோ எடப்பாடி தன்னை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் இதுக்கு எடப்பாடி தன்னை மறுபரிசீலனை செய்யணும். ஒருவேளை இந்த இயக்கத்தை கட்டி எழுப்புவதற்கு, மீண்டும் கட்டமைப்பதற்கு, வலு சேர்ப்பதற்கு எல்லோரும் ஒன்றாக இணைந்தால் அது சாத்தியம் என்றால் அது குறித்து அவர் பரிசீலிக்கணும். அவருடைய தோழர்களோடு அது குறித்து விவாதிக்கணும். எல்லாருமே கொஞ்சம் பரஸ்பரம் அந்த இடத்தை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது ஏதோ ஒரு புள்ளியில் அவர்களுக்கு நல்லது. அது இல்லாத போது பலம் வாய்ந்த ஏதோ ஒரு இயக்கத்தில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. சரி, 2 முக்கியமான விஷயம். பிரவீன் காந்தி சார் உண்மையிலே ரொம்ப எனக்கு நல்ல மனிதர், நல்ல நண்பர். மனம் திறந்து அவர் ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவர். சில உண்மைகளை எப்பவுமே உடைச்சி பேசுவார். இன்னைக்கு ஒரு உண்மையை உடைச்சி சொன்னார். நான் அதுக்கு முதல்ல அவருக்கு பாராட்டுகள். என்ன சொன்னார்னா, இவ்வளவு செலவு பண்ணி ஜெயிச்சிருக்காங்க சார். செலவு பண்ணி ஜெயிச்சவங்க எதிர்கட்சியாக இருந்தால் எப்படி சம்பாதிக்க முடியும்? ஆளுங்கட்சிக்கு வந்தால் தான் சம்பாதிக்க முடியும். அப்போ தாவேக்காவுக்கு வர்றது எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு. அப்போ தாவேக்கா என்ன செய்ய போகுது? ஊழல் செய்ய போகுது, அல்லது இவங்க தாவேக்கால சேர்ந்து ஊழல் செஞ்சு சம்பாதிக்க போகிறாங்க. அதை ஃப்ராங்காக அதை ஒத்துக்கிட்டாரு.
செந்தில் சார், இல்ல செந்தில் சார் சார், டிஎம்கே தொடர்ந்து வரணும்னு ஆசைப்படுறது எதுக்கு சார்? இல்ல சார் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீங்க சொன்னது இல்ல டிஎம்கே தொடர்ந்து வரணும்னு இல்ல ஆசைப்படுறது எதுக்கு? இல்ல சார், நீங்க ஒரு மாற்று சக்தி இல்லையா, தூய சக்தி இல்லையா, அதனால நீங்க பிராங்கா அந்த உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. அதனால நான் உங்களை பாராட்ட தான் செய்யறேன், நான் உங்களுக்கு கிரிட்டிசிசம் பண்ணல. சோ இந்த எம்எல்ஏக்கள் எதுக்காக தாவேக்காவுக்கு போறாங்கங்கிற உண்மையை சொல்லிட்டாரு. அதோட முக்கியமா பொலிட்டிக்கலா ஒரு உண்மையான ரீசன் இருக்கு சார், அதை தயவு செய்து இதுல உடைக்கணும் நம்ம நெற்றிக்கல. இந்த 4 எம்எல்ஏக்கள் ஏன் ரிசைன் பண்ணாங்கங்கறத ஒரு ரீசன் இருக்கு. இடதுசாரி எம்எல்ஏக்கள் 4 பேருடைய ஆதரவு இன்னைக்கு தேதி வரைக்கும் தாவேக்காவிற்கு அது கழுத்துல தொங்குற கத்தி மாதிரி. ஏன்னா ஐயுஎம்எல் அமைச்சரவைக்குள்ள போயிடுச்சு, விசிக அமைச்சரவைக்குள்ள போயிடுச்சு, காங்கிரஸ் அமைச்சரவைக்குள்ள போயிடுச்சு. விசிக நேற்று தெளிவா சொல்லிட்டாரு முனைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள், நாங்க ஒருபோதும் இந்த அரசுக்கான ஆதரவு திரும்ப பெற மாட்டோம், நீங்க தைரியமா இருக்கலாம்ட்டாரு. அப்போ இந்த 4 பேர் அப்படி இல்லை. நீங்க கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு போனீங்கன்னா அவங்க ஆதரவை திரும்ப பெறுவாங்க. இந்த லெஃப்ட் ரைட்டுங்கிறது என்னது? ஒருவேளை நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால், ஒருவேளை நீங்கள் மாநில சுயாட்சிக்கு எதிரான அல்லது ஏதோ ஒரு இடத்துல சிறிதாக ஒரு மதவாதம் சார் கொஞ்சமா இத்துக்கூண்டு நீங்க வந்து பாஜகவினுடைய அசைவுகளுக்கு நீங்க ஆடிட்டீங்கன்னா கூட நாளைக்கு 2 கம்யூனிஸ்டுகளும் உங்க ஆதரவை திரும்ப பெறும். அப்ப இந்த அரசுக்கு டேமேஜ், டேஞ்சர். நீங்க முற்று முழுவதுமாக திமுகவை போல பாஜகவை பகைத்து கொண்டு உங்களால ஆட்சி நடத்த முடியாது. அப்ப நீங்க பாஜகவோடு ஏதோ இடத்துல சமரசம் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு விஜய் வந்திருப்பார். அதான் பிராக்டிக்கல். அப்ப அப்படி வரும்போது இடதுசாரிகளை வச்சுட்டு அதை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றது? எனக்கு இன்னொரு 5 பேர் இருந்தா இன்னும் கொஞ்சம் நான் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க முடியும். இந்த 5 பேர் எங்க இருந்து எடுக்கிறது? அதிமுக இருந்து எடுக்க முடியும். ஸோ எந்த நேரம் இது வந்து ஒரு விஷயத்தை அவர் இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. முற்று முழுவதுமாக விசிகா நினைப்பது போல, இடதுசாரிகள் நினைப்பது போல ஒரு அரசை, முற்று முழுவதுமாக ஒரு மதச்சார்பற்ற அரசை அல்லது முற்று முழுவதுமாக ஒரு சமூக நீதிக்கான அரசை ஆன்டி பிஜேபிங்கிற இடத்துல இருந்து விஜய் ரன் பண்ண போறது இல்லை. அப்படி ரன் பண்ண போறதா இருந்தால் அவருக்கு 4 எம்எல்ஏக்கள் தேவைப்படாது. அங்க தேவைப்படுதுங்கிறது ஒன்று. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி இவங்க சமரசம் பண்ணிக்கிட்டா இடதுசாரிகளுக்கு வரக்கூடிய அதே கோபம் விசிகாக்கு வராதா, ஐயுஎம்எல்க்கு வராதா, காங்கிரஸுக்கு வராதா? காங்கிரஸோட அடிப்படை நிபந்தனையே வந்து மதச்சார்பற்ற சக்திகளோட நீங்க சேரக்கூடாது. அருமையான கேள்வி. எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அதான் நான் சொன்னேன். நீங்க காங்கிரஸுக்கும் மும்மொழி கொள்கையிலையும் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு தானே சார். நீங்க மதம் சார்ந்த விஷயங்கள்ல ஸ்லைட்லி சேஞ்ச் இருக்குது. நீங்க ஹிந்தி, காங்கிரஸும் பாஜகவும் ஒரே நிலைப்பாடு தான். நீங்க வந்து இங்க வந்து நவோதயா பள்ளிகளை கொண்டு வரணும், காங்கிரஸ் அதையும் எதிர்க்க போகுது. பிஎம்சி திட்டத்தை காங்கிரஸ் எதுக்குமா? இதுல காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பாரிய வேறுபாடுகள் கிடையாது. இன்னொரு சிக்கல் இருக்குது. நேற்று பினராயி விஜயன் வீட்டுல இடி ரைடு, ஸ்டாலின் கண்டித்து விட்டார். இந்த நிமிடம் வரைக்கும் ஏன் விஜய் கண்டிக்கல? ஏன் கண்டிக்கல? இப்ப பினராயி விஜயன் என்ன சொல்றாரு? தான் வீட்டுல ரைடு நடந்தது யாருக்கு ஹாப்பின்னு சொல்றாரு? ராகுல் காந்திக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கிறாரு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை பாஜக எவ்வளவு எதிரியோ அந்த அளவிற்கு அவங்களுக்கு இன்னைக்கு யாரும் பிரதான எதிரியா இருக்காங்க? காங்கிரசும் பிரதான எதிரியாக இருக்கிறார்கள். 2 பேரும் கூட்டணியில இருக்கிறதுனால அமைதியா இருக்காரோ? நீங்க 2 பேரும் கூட்டணியில இருக்கிறதுனால அமைதியா இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வருது இல்ல? இப்ப பாதிக்கப்பட்டது யாரு? இங்க காங்கிரஸா கம்யூனிஸ்டா? கம்யூனிஸ்ட். அப்ப நீங்க யார் பக்கம் நிக்கணும்னு கம்யூனிஸ்ட் எதிர்பார்க்கும்? தங்கள் பக்கம் நிக்கணும்னு எதிர்பார்க்கும். இப்ப கம்யூனிஸ்டுக்கு ஆதரவான ஒரு குரல் அவர் கொடுத்தாருன்னா காங்கிரஸ் கோச்சிக்கும், பிஜேபி விடுங்க காங்கிரஸே கோச்சிக்கும். அப்ப இந்த சிக்கல் அவருக்கு பெரிய நிழலா இருக்குது. அப்ப காங்கிரஸா கம்யூனிஸ்டான்னு வரும்போது அவர் காங்கிரஸ் பக்கம் நின்றுவாரு. சரி, ஏதோ குறுக்கிட அந்த கம்யூனிஸ்ட் செந்தில் வந்து வீரபாண்டியனும் சண்முகமும் சொல்லாதது கூட செந்தில் அவருடைய பினராயி விஜயன் சொன்னது. சாரி சார், பினராயி விஜயன் இருக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. கம்யூனிஸ்டுகள் கூட இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லல. முதல்ல மொழி கொள்கையில கம்யூனிஸ்டுகளுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்க காங்கிரஸ் நிலை தான். அதனால மொழி கொள்கையினால அவர்கள் வந்து விஜய கைவிட்ட மாட்டாங்க. அதே மாதிரி மாநில சுயாட்சியிலையும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய அழுத்தமான நம்பிக்கை வேற எந்த கட்சிக்கும், தேசிய நேஷனல் கான்ஃபரன்ஸ், காஷ்மீர் அகாலிகள் அவங்கள தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதுலயும் அவங்க கைவிட மாட்டாங்க. அவங்க கைவிடக்கூடிய ஒரே இடம் பாஜக எதிர்ப்பு என்பது. அதையும் அவர்கள் நாசுக்காக இந்த அரசை கவிழ்க்கும் பழி அவர்கள் மீது வரக்கூடாது என்ற நிலையில் இருப்பார்கள். இல்ல, நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், பாஜக எதிர்ப்பு மட்டுமல்ல. நான் அதனாலதான் சொல்றேன் சார், நேற்று கேரளா அல்லோலப்பட்டிருக்கு சார். சார் என்ன பேசுறாங்க எனக்கு புரியல. கேரளால நேற்று வாகனம் அடிச்சு உடைக்கப்படுது, இடி வாகனம். பேபியும் மற்ற தலைவர்களும் வந்து டெல்லியில போராடுறாங்க. அவ்வளவு வரையும் குண்டு கட்டா போலீஸ் தூக்கிட்டு போகுது. பினராயி விஜயன் பிஜேபியை மட்டும் அட்டாக் பண்ணல, காங்கிரஸ் சொல்லித்தான் இது நடந்திருக்குதுன்ட்டாரு. என் வீட்டிற்கு எப்பொழுது வந்து இடி ரைடு நடக்கும்னு ராகுல் காந்தி ரொம்ப ஆசைப்பட்டார், அது நடந்துருச்சுங்கிறாரு. அப்போ பாரதூரமாக காங்கிரசும் இடதுசாரிகளும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி இணக்கமாக ஓரணியில் இருப்பார்கள் அல்லது ஒரு தேர்ட் ஃப்ரண்டை நோக்கி நகருவாங்களா?
தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸோட முரண்பட ஆரம்பிச்சிட்டார், மமதா பானர்ஜி காங்கிரஸோட முரண்பட ஆரம்பிச்சிட்டாங்க. Okay. இடதுசாரிகளும் காங்கிரஸோடு முரண்பட்டால் ஒரு மூன்றாவது அணி நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் உருவாகும். அப்படி உருவாகின்ற பொழுது அவங்க ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா விஜயோட நிலைமை என்ன ஆகும்? சோ அதுக்கு தான் 4 பேர் ராஜினாமா. இன்னும் கூட 4 பேர் வருவாங்க, நான் எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் கூட 4 பேர் வரலாம், அது நடக்கும்.